அவ்வளவுதான். மேல பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். எழுதப்பட்டிருந்தது. It had been written. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதானே. It had been written. அவ்வளவுதானே. ஏன்னா நீங்க சப்ஜெக்ட மாத்திட்டீங்கிற உண்மை தெளிவா இருக்கணும். இப்ப பாருங்க, போட்டுட்டு ரெட் அடிச்சிடலாம், போட்டுட்டு அடிச்சிடலாம். It had been being written. சோ இத நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்கிறது உண்மை. ஆல்ரைட், அவ்வளவுதான். இது இப்ப நீங்க நல்லா அதை கொண்டு வந்துட்டீங்க. எழுதப்படுகிறது, இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணதுனால இது ஈஸியா கொண்டு வர முடியுது. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. இப்ப தமிழ்ல சொல்லுங்க, ஃபியூச்சரு. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது என்னவா மாறும்? எழுதப்படும். 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 இதுல நம்ம வந்து தெளிவா இருக்கும். ஏன்னா அந்த அந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் இதுல கொண்டு வர முடியும். நம்ம டெரிவ் பண்ணி இருக்குது இல்லைங்கிறது அடுத்த விஷயம். தமிழ்ல இருக்குது, அதை நம்ம உள்ள கொண்டு வர முடியாது. எழுதப்படும், எழுதப்பட்டு கொண்டிருந்தது என்னவா மாறும்? எழுதப்பட்டு கொண்டிருக்கும். எழுதப்பட்டு கொண்டிருக்கும். எழுதப்பட்டிருந்தது என்னவா இருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். பியூட்டிஃபுல். எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அது அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர பாக்குறேன் பாருங்க. நீங்க மூணையும் அப்படியே வச்சு பாருங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எழுதப்படுகிறது எழுதப்படுமா மாறுது. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எழுதப்பட்டு கொண்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இது ஒரே வார்த்தையை போட்டுக்கலாம், நீங்க கொண்டே இருக்கும்னு இது போட்டு சேர்த்து போட்டுக்கலாம். ஒரே வார்த்தை தான் அது. எழுதப்படும், எழுதப்பட்டு கொண்டிருக்கும், எழுதப்பட்டு இருக்கும், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப வழக்கம் போல இப்ப பாருங்க, இட் இஸ் ரிட்டன். இங்கே மேலே பாருங்க, இட் வாஸ் ரிட்டன். இது வந்து என்னவா வரும்? It will be written. அந்த இஸ் வாசுக்கு பதில் பில்லுக்கு அப்புறம் இஸ் வாசு வராது, அதோட பி வர்ப். அவ்வளவுதான், அவ்வளவுதான். பில்லு வந்து ஃபியூச்சர்ல போடுறதுனால இஸ் வாசு பியா உருமாறுது. அவ்வளவுதான். இட் வில் பி ரிட்டன். முடிஞ்சு போச்சு. இப்படிதான் டெரிவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இட் இஸ் பீயிங் ரிட்டன், இட் வாஸ் பீயிங் ரிட்டன். அதே போடுங்க, இட் வில் போடுங்க. இட் வில் போட்டுட்டு it will be being written. Be being written. ரெட் மார்க். இப்ப ரெண்டு பி வெர்ப் திருப்பி இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இது இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஸ்கிரீன்ல அப்படியே வச்சிருக்கேன், இங்க கொண்டு வாங்க. இட் இஸ் பீயிங் ரிட்டன், இட் ஹாஸ் பீன் ரிட்டன். இந்த இட் ஹாஸ் பீன் ரிட்டன் இங்க இட் ஹேட் பீன் ரிட்டனா மாறிச்சு. இங்க என்னவா மாறும்? இட் வில் சேர்க்கிறீங்களா? It will have been written. அவ்வளவுதான். இட் வில்லுக்கு அப்புறம் ஹேவோ ஹேஸோ ஹேடோ வராது, ஒன்லி ஹேவ் தான் வரும். பாக்கி உள்ளது அப்படியே போடுங்க. வா, இதையும் டெரிவ் பண்ணுவோம். தமிழ்ல இருக்குங்கிறதுனால டெரிவ் பண்ணிடுவோம். இட் ஹாஸ் பீன் பீயிங் ரிட்டன், இட் ஹேட் பீன் பீயிங் ரிட்டன். இங்க வந்து இட் வில் have been being written. இட் வில் ஹேவ் பீன் பீயிங் ரிட்டன். அவ்வளவுதான். சோ இங்கேயே ரெண்டு பி வெர்ப் வர்றதுனால அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இதை யோசிச்சு தமிழ்ல பேசி இங்கிலீஷ்ல பேசி கொண்டு வந்து நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்தது போனா போதும். ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாறும், ஆனா மீனிங் மாறாது. அதே சமயத்துல சப்ஜெக்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட்? நீங்க வந்து குழப்பிடக்கூடாது. இட்டுன்னு வந்ததுனாக்கா பாசிவ்ல இருக்கும், வேற ஐயின்னு வந்ததுன்னா ஆக்டிவ்ல தான் இருக்கும், அப்படின்லாம் பண்ண முடியாது. இப்ப அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்ப வந்து இது மட்டும் ஒரு இது பாத்துக்கலாம். நம்ம திருப்பி வருவாங்க. இங்க வாங்க, வில் கோ ஹியர். சுமதி மேம், இழக்கப்பட்டேன். சோ இது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தை கொடுத்துறேன். லூஸ், இழக்கிறது. லாஸ்ட், லூசிங், இழக்கப்பட்டேனுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? இழக்கப்பட்டேன். I lose. ஆஹா, எங்கெல்லாம் பாத்தீங்களா அந்த குழப்பம் வருது பாத்தீங்களா சுமதி மேம்? லாஸ்ட் சார். I had lost. ஆஹா, அது இழந்திருந்தேன்ல. I am lost.
அது இழக்கப்படுகிறேன்ல. Sir, I was lost. Sir, I will have lost. நான் இழக்கப்பட்டிருப்பேன்ல, அது இழக்கப்பட்டிருப்பேன்ல. Sir, I was lost. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I was lost. பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே லாஸ் ஆயிட்டோம் பாத்தீங்களா? அதுதான். இப்ப சொல்லுங்க. இழக்கிறேன். I lost. இழக்கிறேன். இருங்க, அது எழுதிக்கோ. நீங்க அது எழுதினாதான் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா தடுமாற்றம் இல்லைங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? மைண்ட்ல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிடும். சப்ஜெக்ட்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல, ஐயர்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துடும். அப்படி இல்லை. நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிறீங்க பண்றேன். இழக்கிறேன். நான் கரெக்டா இங்க கொடுத்துட்டேன். I lose. அருமை அருமை. I lose. இது அவ்வளவுதான். இதுல இழக்கப்பட்டேன். I was lost. இது வந்து கேஷுவல் நம்பர் 16. அந்த நம்பரை போட்டுடலாம். என்னன்னு I lose-ங்கிறது இழக்கிறேன். Number 1. நம்ம இப்ப போய் பார்த்துடலாமா? இந்த நம்பர் போட்டுடலாமா? போட்டுட்டாலே நிம்மதியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா? எழுதப்படுகிறது 13, 12 முடிச்சுட்டு. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது 14, எழுதப்பட்டிருக்கிறது 15. ஸோ இங்க வந்து என்னது, இது வந்து நம்ம ஒர்க் பண்ணல, விட்டுணும். யூஸ் பண்ணாததுக்கு நம்பர் போட முடியாது. நம்ம பாருங்க 16, 17, 18 நம்பர் போட முடியுமா? முடியாது. 19. நிறைய ஒர்க் பண்ண போறோம். கவலைப்பட வேணாம். நிறைய பேருக்கு புரியலன்னாலும் கவலைப்பட வேணாம். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இது கட்டாயமா பார்த்துட்டு நம்ம போகலாம். இங்கிலீஷுக்குன்னு உள்ள தடுமாற்றங்கள் நிறைய இருக்கு. அந்த இடரை நம்ம பார்த்துக்கலாம். இப்ப all right, here you go. All right, here is what it is. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்ப இந்த இடத்துல நம்ம இதை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 13, 14. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும், இன்னும் முடிக்கல. அவ்வளவு ஈஸியா முடியாது. ரைட், அவ்வளவு ஈஸியா முடியாது. நம்ம வந்து பார்த்துக்கலாம். 13, 14, 15, 16, 17, 18 blank. நம்மள எதுவுமே அதுல பண்ணல. ரைட், 19 blank, 20 blank. அது பிளாங்க்னா அவங்க யூஸ் பண்ணாததுங்கிறதுனால அப்படி போடுறோம். நம்ம அப்படி போட்டு அது வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது என்னென்ன இது போடுறோம்னு. ரைட், நவ் இங்க பாருங்க, ஐ லூஸ் மை பர்ஸ். ஐ லூஸ் த பர்ஸ். பெண்களுக்கு பர்ஸ்னா, ஆண்களுக்கு வாலெட்டும்பாங்க. நம்ம பர்ஸ்னே காமனா வச்சு ஐ லூஸ் த பர்ஸ். அந்த வித்தியாசத்தை சொல்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஐ லூஸ் த பர்ஸ். இங்க வந்து ஐ லூஸ், ஐம் லூசிங், ஹாவ் லாஸ்ட், ஹாவ் பீன் லூசிங். பாருங்க, லாஸ்ட் ரெண்டாவது லாஸ்ட், மூணாவது லாஸ்ட்ல ரெண்டாவது லாஸ்ட். வாஸ் லூசிங், ஹேட் லாஸ்ட், ஹேட் பீன் லூசிங். வில் லூஸ், வில் பி லூசிங், வில் ஹவ் லாஸ்ட், வில் ஹவ் பீன் லூசிங். இதுதான் நேத்தி பார்த்தது. இப்ப பார்த்தது வந்து த பர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்க தடுமாறுறோம்னு பாருங்க. பை மீ. இது அப்படியே டைரக்டா ஆக்டிவ் டு பாசிவ் வந்தா ரைட்டு. ரைட், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 13 சுமதி மேம் 13 சொல்ல முடியுமா? The purse dash by me. The purse is lost by me. Is lost by me. Is lost by me. Is lost by me. B3. இது The purse is being lost by me. Is being lost. இங்க the purse had been இன்னொரு வாட்டி ஒரு பர்ஸ். The purse has been lost by me. Lost by me. Be lost by. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். அடுத்து இங்க the purse was lost by me. இங்க
The purse was being lost by me. Very good. இங்க. The purse had been lost by me. Right. இங்க. The purse will be lost by me. Very good. இங்க. The purse will have been lost by me. ஓகே. இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு தெளிவா இங்க சொல்லிட்டோம். Yeah. I lose the purse ன்னு சொல்லிட்டோம். இப்ப இது மாதிரி நம்ம பண்றப்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா லுக் அட் திஸ். இத வந்து நான் ஒரு தனி இதுல போடுறேன். இங்க பாருங்க. இதுல போட்டுட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். நல்லா இந்த ஸ்கிரீன்லயே நீங்க பாத்துக்கோங்க. ஐ பர்ஸ். ஆனா இங்க மாத்துறப்ப இங்க வந்து நம்ம போய் எல்லாத்தையுமே மாத்த போறோம். எல்லாத்தையும்னா பர்ஸ் சப்ஜெக்டை மாத்துறோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா கொண்டு வரோம். இவங்க உள்ள சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா மாத்திடுறோம். மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம இதை மாத்தினா மட்டும்தான், இதையும் மாத்தினா மட்டும்தான் அர்த்தத்தை மாத்தாம இருக்க முடியும். அதே அர்த்தத்தை கொண்டு வரணும்னா இதை மாத்தியே ஆகணும். இது இப்படி ஐ பர்ஸா இருக்கிறப்ப இங்க ஐ லூஸ் மை பர்சன் வருது நம்பர் 1க்கு. நல்லா பாத்துக்கங்க. நம்பர் 1க்கு இங்க நம்பர் 5க்கு ஐ லாஸ்ட் மை பர்சன் வருது. நம்பர் 9க்கு ஐ வில் லூஸ் மை பர்சன் வருது. நல்லா பாத்துக்கணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேற இருக்கு. அதே மாதிரி இந்த லூஸ் வந்து கவனிங்க, ஈஸ் லாஸ்டா மாறும் எப்பன்னா பர்ஸ் இங்க போனதுக்கு அப்புறம் ஐ வந்து பை மீயா இங்க மாறினதுக்கு அப்புறம். அதனாலதான் இந்த ஸ்கிரீன் அப்படியே பாருங்க. லூஸ் ஈஸ் லாஸ்டா மாறுது. ஏன்னா இங்க இது ரெண்டும் மாறிடுச்சு. லாஸ்ட் என்னவா மாறும்? லாஸ்ட் என்னவா மாறும்? Was lost. வாஸ் லாஸ்ட். will lose என்ன? will lose. Will be lost. will be lost. Beautiful. Beautiful. இந்த லாஸ்ட் வந்து எங்க இருந்து வருதுன்னு தெரியல. லூஸ், லாஸ்ட், லாஸ்ட், லூசிங், லூசஸ். சோ அது வந்து நடுநாயகமா இங்க வச்சுக்கணும். நான் இங்க போட்டுக்கிறேன் V1 V2 உங்களோட ரெஃபரன்ஸுக்கு. லூஸ், லாஸ்ட், லாஸ்ட், அது வந்து பக்காவா தெரிஞ்சிருக்கணும். லூசிங், லூசஸ். இதுக்கெல்லாம் நிறைய இருக்குது சோர்ஸ். ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுட்டு போயிடலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா இந்த புரிதல் தான் ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான விஷயம். நம்ம உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமா? சோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஈஸ் லூஸ் வந்து ஈஸ் லாஸ்ட், லாஸ்ட் வந்து வாஸ் லாஸ்ட், வில் லூஸ், வில் லூஸ் வந்து வில் பி லாஸ்ட். நவ் இங்க நமக்கு தெரியும் ஆம் லூசிங்னு தெரியும். ஆம் லூசிங்னு தெரியும். இங்க என்னவா மாறும்? ஈஸி. ஈஸியா I am being lost. பர்ஸ் Sir, பர்ஸ் is being losing. Being loose. யோ இஸ் பீயிங் லூஸ் ஏன் வருது? Is being lost. Lost. லாஸ்ட் V3 லாஸ்ட். பர்ஸ் இஸ் பீயிங் லாஸ்ட் பை மீன்னு நீங்க அழகா சொல்றதுன்னா சொல்லிடலாம். இங்க ஈஸி. ஈஸி. Was being lost. Was being lost. இங்க அங்க blank sir. வெரி குட். will be being lost. சோ அது வராது. blank. அருமை. அடுத்தது இங்க பாருங்க. am losing, was losing. இது வந்து ரொம்ப ஈஸி. நேத்து கத்துக்கிட்டது தான். will be using, will be losing. அந்த கத்துக்கிட்டது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூஸ், am losing. இங்க வாங்க. have lost. have lost இங்க என்னவா மாறும்? It has been. Has been lost. பர்ஸ் ஒரு பர்ஸ் தான். has வந்து has been மாறுது. has been lost. Lost. Had been lost. வெரி நைஸ். இப்ப பாருங்க had lost. இந்த லாஸ்ட் எல்லாமே V3 லாஸ்ட் தான் பாத்தீங்க. இந்த ஒரு இடத்தை தவிர பாக்கி எல்லாமே V3 லாஸ்ட் தான். Had been lost. Had been lost. நீங்க லெஃப்ட பார்த்தும் சொல்லிடலாம், ரைட்ட பார்த்தும் சொல்லிடலாம். பாருங்க அங்க எல்லாம் லாஸ்ட். வெரி குட். நவ ஹியர் Will have been lost. Will have been lost. வெரி நைஸ்.
Now, இங்க have lost இங்க நமக்கு நல்லா தெரியும். அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பண்றப்ப ரொம்ப ஈஸியா போயிடும். Have been losing. Now, had been losing. Right? Now, will have been losing. Now, இதுல நம்ம ஓரளவு தரவாயிட்டோம்னா அப்புறம் எங்க கஷ்டம் வருங்கிறத நம்ம நல்லா பார்த்துறோம். will have been losing. Now, இது என்னங்க இது ஒண்ணும் இங்க பிரச்சனை 3 blank தான் சார். blank எல்லாமே தான் blank. full-ஆ. blank அவ்வளவுதான். இப்ப நம்ம நிறைய விஷயம் இதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனா அந்த முழு புரிதலோட பண்றோமான்னு மட்டும் இப்ப பாத்துக்கலாம். ரைட்? அதுக்கு முன்னாடி இங்க போலாம்.